ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் மோனிஷ் பேசுகிறேன். எல்லாருக்கும் ஒரு வீடுன்றது எல்லாருக்கும் சமமாக எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லோரும் ஆசைப்படுறது அந்த தனி வீடு தான். தனி வீடு தான் எனக்கு வேணும். அதுவும் வுட் ஒர்க்லாம் பண்ணி இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து அவ்வளோ ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு வீடு ஒன்று வந்துருக்கு. இது என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. எல்லாருமே என் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நீங்களும் என் சப்ஸ்கிரைபில் ஜாயின் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நான் இது வரைக்கும் நான் ப்ரோக்கரேஜ்ன்ட்டு எதுவுமே வாங்கிலாம் பண்ணல. நாமளாம் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். உள்ள என்ட்ரு ஆனோடனே சின்னதாக ஒரு செட்டப் ஏரியா மாதிரி. எப்படின்னா அது ரெண்டலுக்கு விட்டுக்கலாம். இங்கே பைக் நிறுத்திக்கலாம். அது பாருங்க, அப்படியே அங்கே பைக் நிறுத்திக்கலாம். அப்படியே இந்த சைடும் பைக் நிறுத்திக்கலாம். இது வந்து எப்படி சொல்றது, ரெண்ட் வீடுதான்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான். இது வந்து ஒரு பேங்க் லோன்ல இருக்கு. பேங்க் லோன் மீன்ஸ் எப்படின்னா, ஒரு பிஎன்பி பேங்க்ல வந்து அவங்க லோன் எடுத்திருக்காங்க. இது வந்து நான் இந்த லோன் வேணாம், முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த வீடு சேல் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் வந்துருக்காங்க. எலிவேஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. 2.5 வருஷம் பழைய வீடு. கடை 2.5 வருஷம் பழைய வீடு. கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நசரத் காலேஜ் தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி நசரத் காலேஜ் நான் உங்களை பின் பண்ணி காட்டுறேன். நசரத் காலேஜ் அங்கே தெரியும். இந்த வீடு வந்து ஒரு ஐஃபையான வீடு. எப்படின்னா எம்சிபி பிளாட்டினம் சிட்டின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபுல்லாக ஹெச்எஃப் ஸ்டாஃப்ஸ் தான் ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா, உள்ளே வந்தோன்னா ரைட் சைட்லேயே உங்களுக்கு டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஒரு டேப்பு, லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அந்த இபி பாக்ஸு, மீட்டர் பாக்ஸு அதெல்லாம் வந்துடும் லெஃப்ட் சைடில். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா மேலே ஸ்டீலு, ஒரு உட்டு டோர் ஒன்று, நம்ம பேசுறதால உட்டு டோர். அதுவும் இல்லாமல் மஸ்கிட்டோ மேட்டும் போட்டு வச்சுருக்காங்க. மஸ்கிட்டோவும் இருக்கு. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால். ஓகே, அப்படியே ரெண்டலுக்கு உங்களுக்கு 8,000 ப்ளஸ் ஒரு 3,000, மொத்தம் 11,000 உங்களுக்கு இன்கம் வரும். இந்த வீடை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மந்த்லி 11,000. இது ஒரு 8,000 கீழே இருக்குது, 8,000 மேலே ஒரு 3,000, மொத்தம் 11,000 உங்களுக்கு இன்கம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் பார்க்கலாம். இந்த வீட்டோட ரேட் வந்து 55 lakhs. நெகோஷியபிள் தான். வாங்க ரேட்டை பார்த்து பேசிக்கலாம். ஃபுல்லாக இன்டீரியரோட கட்டியிருக்கான். நீங்கள் அப்படியே வாங்க என் கூட. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிவி செட்டப் பண்ணலாம். இங்கே டிவி எப்படி செட் பண்ணிட்டு, நீங்கள் நார்மலாக ஒரு டிவி ஒன்று செட் பண்ணிட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா இங்கே சோஃபா போட்டுக்கலாம். இங்கே சோஃபா உள்ள என்ட்ராங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஒரு நார்மல் பெட்ரூம், ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்று அழகா ஃபுல்லாக கவர்டு இது கொடுத்துருக்காங்க. வுட் ஒர்க், கவர்டு வுட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக கவர்டாக இருக்கு. இதில் வந்து இது வந்து நார்மல் பெட்ரூம்னால இதில் உங்களுக்கு வந்து பாத்ரூம் வராது. அப்படியே அங்கேருந்து ஹாலுக்கு வந்துட்டு, ஹால்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா கிச்சன். லேடிஸுக்கு பிடிச்சமான ஐட்டம் கிச்சன். ஃபுல்லா அவுட் ஒர்க்குங்க, ஃபுல்லா அவுட் ஒர்க். நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஃபுல்லா அவுட் ஒர்க் தான் பாருங்க. கீழே இதை பாருங்க. அதுவும் இல்லாம சிம்னி, இது யாருமே சிம்னி வச்சு வீடு சேல் வந்ததே கிடையாது. சிம்னியும் கொடுத்துருக்காங்க. சிம்னி இங்க வந்தது. அது இல்லாம உங்களுக்கு பாத்திரம் ஏதாச்சும் வேணா இங்க வச்சுக்கலாம். எனக்கு வந்து 2.5 வருஷம் பழைய வீடுன்ற மாதிரியே தெரியல. ஒரு பெயிண்ட் மட்டும் பண்ணா போதும், ஃபுல்லா புது வீடு மாதிரி ஆயிடும். ஃபுல்லா கவர்டு தான். இங்க வந்து மிளகா தனியா அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம். டேப்பும் குத்திடுறாங்க. டேப் வந்து உங்களுக்கு இதுக்கும் ப்ரொவைட் ஆகுது, அக்வாஃபினாக்கும் ப்ரொவைட் ஆகுது டேப். அப்படியே அங்க இருந்து இப்படி வந்தீங்கன்னா மோட்டர், லேடிஸ் ஐட்டம். ஜென்ஸ்லாம் சோம்பேறிங்க, மோட்டர்லாம் போட மாட்டாங்க. லேடிஸ் ஐட்டம் இது மோட்டர் இங்கேயே வருது, கிச்சன்லயே வருது, உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து இப்படி வந்தீங்கன்னா
ஸ்ட்ரெயிட்டாக கிச்சன்லேருந்து பேக்கில் வந்து ஒரு செட்டப் வந்துட்டா பேக்கில் வந்து ஒரு செட்டப் ஒரு 1.5 அடி 2 அடி மாதிரி கேப் இருக்கு. சுற்றி உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் நடந்துக்கலாம். வெளியவும் ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. வேணா நீங்கள் எப்படி கூட உட்காந்து துணி கூட துவச்சிக்கலாம் இங்கே. அப்படியே கிச்சன்லேருந்து லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்ல ஃபுல் அவுட்டோர் தான் பாருங்க. கிளாஸ் வச்சு ஃபுல் அவுட்டோர் பாருங்க. கிளாஸ் வச்சு ஃபுல் அவுட்டோர் தான். இந்த பெட்ரூம்லயே உங்களுக்கு டாய்லெட் வராது. டாய்லெட் வந்து காமனா வரும். ஏன்னா இது வந்து ஒரு ரெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னால உங்களுக்கு டாய்லெட் வந்து ஒரு காமனா வரும். அப்படியே அங்கிருந்து இப்படி வந்தீங்கன்னா இங்க வந்து ஒரு இந்தியன் டாய்லெட். அப்படியே போய் பாருங்க. உட்காந்து காட்டணுமா வேணாம்ல. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா கீழே வீடு கன்ஃபார்ம் உங்களுக்கு 8,000 பர் மந்த் இன்கம் வரும் கீழே வீட்டுல இருந்து. ஏன்னா இது வந்து ரெண்டல் பர்பஸ்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். கீழே வீடு முடிஞ்சிச்சு. நம்ம அப்படியே மேலே போகலாம். ஃபுல்லா எஸ்எஸ் தான். ஃபுல்லா எஸ்எஸ் போட்டு டைல்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. அப்படியே மேலே வந்தீங்கன்னா மேலே வந்தோன்னா ஒரு வுட் டோர் கொடுத்து இது வந்து சிங்கிள் ஒன்லி ஒரு ஹாலு கம் பெட்ரூம் எல்லாமே தான். மேலே வந்து நீ எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா ஒரு பேச்சுலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 3K எனக்கு வாடகை கொடுப்போம், 3000 ரூபாய் கொடு போதும் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்ணிக்கலாம். வித் அட்டாச் பாத்ரூம் கடல் மாதிரி இருக்குங்க. இவ்வளவு பெரிய பாத்ரூம்ங்க. இப்படியே ஒரு 4 அடி 5 அடி இருக்கும் போலங்க. 5 அடி பாத்ரூம். ஓடி குளிக்கலாம். 5 அடி பாத்ரூமு. அப்படியே இது வெறும் ஒரு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் கம் ஹால் மட்டும் சொல்லலாம். மேல வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு 3000 ரூபாய் ரெண்டல் வரும் மேல் வீட்டுக்கு. அப்படியே இங்க இருந்து இந்த பெட்ரூம்ல இருந்து அப்படியே வெளியே வந்து இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு பால்கனி வந்துடும். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைல்ஸோட சேர்ந்து லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஐட்டம் பாருங்க. எப்படின்னா துணி துவைக்கிற ஐட்டமும் ஊத்துறாங்க. துணி துவைக்கிற செட்டப்பும் இருக்குங்க. அதெல்லாம் குழாவும் மேலே வந்தது பாருங்க. இதுதாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எங்க அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னன்னா கொடிகேர் துணி காய போடுறது கொடிகேர்லாம் வச்சிருக்காங்க. எல்லாம் இரும்புலயே இருக்கு. பால்கனில இருந்தும் மேலே போறதுக்கு வழி இருக்கு. உயிரோடலாம் நான் ரெடியா இல்லை. சரி ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கப்புள் லாயர்ஸ்ன்ற பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கப்புள் லாயர்ஸ். போங்கடா. நானும் வளர்னே இருக்கிறேன், கத்தினே இருக்கிறேன்டா. எப்படின்னா என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எல்லார்ட்டையும் நாய் போல படாத பாடா நான் எல்லார்ட்டையும் கேட்டு வீடியோ கேட்டு பண்ண விட மாட்டாங்க சில பில்டர்ஸ்லாம். நான் அவ்வளோ கெஞ்சி கூத்தாடி நிறைய பேர்கிட்ட இது பண்ணி நான் வந்து இது சேல் பண்ணி கொடுத்துட்றேன். என்னால் எப்படி சொல்கிறது, என்னால் முடியும் நான் சேல் பண்ணி கொடுத்துட்றேன்னு நான் சொல்லலை. நான் வந்து வீடியோ பண்ணுறேன், இதுவும் ஒரு ஆப்ஷன் தான். ஒரு நீங்களே கூட உங்களோட கிளைண்ட்டுக்கு இதை நீங்கள் சென்ட் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்க வீடுன்னு சொல்லலாம். நீங்கள் பில்டர்ஸாக இருந்தால் என்னை நம்புங்க, வீடு கொடுங்க. நான் வந்து எங்கே இருந்தாலும் வீடியோ வந்து போடுறேன். சென்னையில் எங்கே வந்தாலும் நான் வந்து வீடியோ போடுறேன். தமிழ்நாட்டில் எங்கே வந்தாலும் நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகேவா? என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் ரொம்பலாம் ஆசைலாம் பட மாட்டாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாச்சும் நல்லதாக இருந்து சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுவோம். இந்த வீட்டோட இது வந்து லேண்ட் ஏரியா வந்து 802 ஸ்கொயர் ஃபீட். சிஎம்டி அப்ரூவ்டு ஃப்ளாட்டு. 802 ஸ்கொயர் ஃபீட்டு. 1000
50 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப், கீழேயும் மேலேயும் டூப்ளெக்ஸ், சிஎம்டி. அது இல்லாமல் உங்களுக்கு நசரத் காலேஜ் வந்துடும் இங்கே பக்கத்துலேயே, நசரத் காலேஜ். இது வந்து ஒரு எம்சிபி பிளாட்டினம் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு லே அவுட். இதில் வந்து ஒரு 460 பிளாட்டுக்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்க இந்த இந்த கன்சர்ன் எம்சிபின்னு பிளாட்டினம் சிட்டின்ட்டு. நீங்களே கூட ஆட்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். இங்கே அவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயும் ஒரு 100 வீடு இருக்குது. இண்டிவிஜுவல் ஹவுஸ் அவ்வளோ இருக்குது. ஹெச்எஃப் ஸ்டாஃப்ஸ் தான் ஃபுல்லாக இருப்பாங்க இங்கே. லோனுக்கும் உங்களுக்கு அவ்வளோ எலிஜிபிள் ஆகும். ஏன்னா வந்து சிஎம்டி அப்ரூவ்ட் ஃப்ளாட்ஸ் இது. எந்த பில்டராக இருந்தாலும் நம்பி கொடுங்க, நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குற மீன்ஸ் நான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்கல, நம்பிக்கை கொடுக்கல என்னால் முடியும் அப்படின்ட்டு. என்னால் முடியும் தான், அது நான் வார்த்தையாக சொல்லிட்டுனா நான் அதை பண்ணணும். இன்கேஸ் அது நடக்கலைன்னா நான் என்னால் முடியும்னா நான் வந்து வீடியோ பண்ணி தரேன். அதனால ஒரு ஒரு கிளைண்ட் வரலாம், என்கொயரி வரலாம். என்கொயரியே எப்படி சொல்கிறது, கஷ்டம். என்கொயரியே ரொம்ப கஷ்டம். என்கொயரி வரது ரொம்ப ரேர். அப்படியே வாங்க ஏரியாவை சுற்றி பாருங்கள். அதை பாருங்கள், ஃபுல்லாக அவ்வளோ வீட்டு இருக்கு பாருங்கள். அவ்வளோ ஹைஃபையாக இருக்கும் இந்த ஏரியா. அதில் நடுவில் தான் நம்ம வீடு.